கைஸ் இதுதான் கைஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணனா இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1600 வருது. ஹலோ டார்லிங்ஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. சாட்டர்டே. ஆக்சுவலாக நான் சண்டே தான் பிளான் வச்சுருந்தேன். பட் ஆனால் நம்ம ரைடு போகிறோம்ல, ஸோ இதனால இப்போ போடுறது நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா ஏதோ ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா, சப்போஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு ரைட் போகிறோம். ஸோ ஏதோ ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா உடனே போய் சரி பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி சாட்டர்டே பிக் பண்ணேன். வெளிச்சம் அவ்வளோ இருக்காதுன்னு மன்னிச்சிக்கோங்க சீரியஸாக. ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. ரைடுக்கு உடனே நல்லதாக நிறைய இது பண்ணி வச்சு நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கும் உடம்பும் பார்த்துக்கணும். அதனால தான் குயிக்காக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயம் நம்மளுக்கு பண்ணோம். ஸோ எஸ், வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர் தான். ஸோ சரன்னு போயிடலாம் அச்சு பிடிச்சிட்டு. சரிங்க, ரைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு த்ராட்டில் கொடுக்கும்போது விழாமல் இருக்கும் நம்புகிறேன். சார்ஜ் 38% தான் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வண்டிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் டயரை. ரொம்ப நாள் எனக்கு பயம் கை, சீரியஸாக ரொம்ப பயம். உங்களுக்கே தெரியும் என்னை வந்து எவ்வளோ தாலி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கே போல வேண்டியிருந்தேன், 3.5 லட்ச ரூபா கொடுத்து லக்ஸரியாக வண்டி இருக்கணும்னு வாங்கினா பிச்சைக்கார மாதிரி ஆக்கி விட்டுருச்சுன்னு. ஸோ ஜோரோ உனக்கு தான் பார்த்து சரி ஒன்றும் செய்வேன். வெயிட் பண்ணு போகலாமா? எஸ். அப்பா என்ன ஒரு ஆட்டு அம்மா, என்ன போவோ நீங்கள் இப்படி ஆடுறீங்களே போவோ. பரவாயில்ல, எப்படி என்னோடய யூசேஜ் கரெக்டாக இருக்குல்ல. லைக் ஸ்ட்ரீட்டு அப்புறம் ஊருக்குள்ளே எங்கேயா ஸ்லோவாக போகும்போது தான் மொபைல் ஹோல்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹைவேலாம் நவ்வரவே டெஃபினெட்லி ஃபோனை உள்ள வச்சுட்டு காதில் வந்து அந்த இயர்ஃபோனை மாற்ற வேண்டியதான். ஐ மீன் அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து மேப் போட வேண்டியதான். ஓகே, ஸோ போகலாம். ஆக்சுவலாக இப்போ ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ நம்ம அந்த சரி ஆல்ரெடி டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிக்விட் போட்டு ஆமைக்குட்டி மாதிரி ஓட்டணுமா. ஆமைக்குட்டி இந்த சென்ஸ் ஒரு ஸ்மூத்தான ரோட்டில் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. லிக்விட் போடுறோம், லிக்விட் வந்து சாலிடிஃபை ஆகிறதுக்கு நம்ம ஸ்மூத்தாக ரோல் கொடுக்கணும் வண்டிக்கு. ஸோ வந்து ரொம்ப ஹெவி பிரேக்கிங் இருக்கக்கூடாது, ஹெவி ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணுவோம் நம்ம வீலை. ஸோ நம்ம வந்து கிராஜுவல் ஸ்பீடாகவே தான் போகணும். இதே இப்போ நம்ம போகிறேன் பார்த்திங்களா, இந்த ஸ்பீட் தான் பட்டர் ஸ்மூத்தாக வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் இப்போ வந்து ஒரு ஆசைக்காக புஸ்ஸுன்னு ஏறினேன். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வண்டியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. V2 தெரில யாருன்னு. ட்ரைபாட் ஸ்டாண்டில் வச்சுருக்காரு. எஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் வந்து மேப் பார்த்து வேறு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். சரி, நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணிட்டா, இல்லாட்டி அப்படியே இருக்கீங்களா, ஏதாவது பெண்டு போட்டு பார்ப்போம். அதுதான் கைஸ், இப்போ பெண்டு அழகாக தான் போட்டேன். ஓகே, எனக்கு இதோட ஒன்றும் எக்ஸ்ட்ரா பெண்டெலாம் நான் டாமின்லாம் போடுவேன், இல்லை ஜோரோலேயே நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா மேபி பேக் டயர் ப்ரொஃபைல் கம்மியாக இருக்கனாலேன்னு தெரில, இப்படி இப்படி நான் தூக்கி போடுவேன் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அதுக்கு இதில் கான்ஃபிடென்ட்டாக தான் எக்ஸ்ட்ரா பெண்டெலாம் போட முடியும். ஸோ ஐ டோன்ட் நோ. ஏன்னா நிறைய பேர் நான் மோட்டர் லாகிங் ஸ்டார்ட் பண்ண நிறைய கதை சொல்கிறீங்க. ஆக்சிடென்ட் சொல்கிறீங்களா. ஸோ அது ஓகே ஃபைன், எல்லாம் வந்து கஷ்டத்தில் தான் சொல்கிறீங்க. நானும் அப்படி தான் இருப்பேன், நானும் உங்கள மாதிரி தான். அது எனக்கு மைண்டில் போய்ட்டு ப்ரெஷர் ஆகுதா. ஐயோ மோட்டர் லாகிங், ஆல்ரெடி மோட்டர் லாகிங் ரிஸ்கெஸ்ட் ஃபீல்டுன்னு நானே சொல்லிட்டு இருப்பேன். இல்லை உங்கள் கதை கேட்கும் ரொம்ப பயம் வருது. ப்ளஸ் இப்போலாம் சின்ன வாரி போடும்போதுலாம் அப்படியே தூக்கி அடிக்குது. ஐயோ ஏன்னா சீரியஸாக கைஸ், எனக்கு கையெல்லாம் வந்து டேமேஜ் ஆனாலே ரொம்ப கஷ்டம். சில்லறைலாம் வாங்கிட்டேனாவே அதெல்லாம் பெரிய ஹெக்டிக்கான தலைவலி. ஸோ ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சான்ஸ் கூட வந்து நான் பிள்ளைங்கமாக ஓட்டினாலும் எக்ஸ்ட்ரா காஷியஸ் தான் ஓட்டுவேன். இப்போ தான் வண்டி வந்து கேவலமாக என்னை மாதிரியே முன்னாடி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் விட்டுருவேன். தம்பி நீ போய்க்கும்பா, நீ தனியாக விழுந்துக்கோ, நான் தனியாக விழுந்துக்கிறேன், அந்த மாதிரி விட்டுருவேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் ஏதாவது பெரிய ஹெவி டியூட்டி வண்டி வருதுன்னா அது டயர் மூவ்மெண்ட் பார்ப்பேன், டயர் எந்த சைடு மூவ் பண்ணுது. ப்ளஸ் சைட் மிரர் பார்ப்பேன். சைட் மிரரில் வந்து அவன் நீ பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நோட்டீஸ் பண்ணுவேன். கடான்னு போகிறோம். எஸ். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு 15 மினிட்ஸ் தான் சொன்னாங்க கூலில். ஸோ
ஸோ 15 மினிட்ஸ் சர்ன்னு போட்டு வந்துட வேண்டியதான். வாரண்ட்டி அது மட்டும் கிளியராக கேட்டு வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம ஓட்டுறதுக்கு வந்து வாரண்ட்டி இல்லாமன்னா ரொம்ப கஷ்டம். இதாங்க ஐஸ் ஆலந்தூர். ஒரு வாட்டி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பேன், போய் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன்னால. டாமியோட அண்ணன் நானும் இப்படி தான் ஏதாவது வண்டி வந்தால் கூடியே புஷ்ன்னு போவேன் டாமிலாம் வச்சுட்டு இருக்கும்போது. அதுவும் பார்த்தீங்களா காலைல ஜோரோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்களா 0 to 100 5 செகண்ட் நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். 5 செகண்ட். இத்தனைக்கும் நான் ஒழுங்காக ப்ராப்பர் ரைஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆர்பிஎம்ல வந்து அமுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 4.30 செகண்டில் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அது எக்ஸாஸ்ட்டு, ஏர் ஃபில்ட்ரு, பவர்ட்ரானிக்கோட இது தெரில. பவர்ட்ரானிக் கொஞ்சம் பிஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுவேன். டார்க் எப்படின்னு தெரில. அதெல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக 3.5 செகண்டில் அட்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாஸ்ட்டே அட்டைன் பண்ணிடலாம். ஃப்ரீ ஃப்ளோருக்குள்ள புஷ்ஷுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்த்து டார்க்கிங் மான்ஸ்டர் கூப்பிட்றது தப்பே கிடையாது. ஏன்னா மேட் லைக், ஏன்னா இப்போ நான் வீட்டில் வந்து பார்க்கிங்கில் எடுத்தேன் கைஸ். பார்க்கிங்கில் இருக்கும்போது கார் இல்லை, வீடியோ எடுக்கல. சரி, ஆக்சுவலாக கார் அப்பா வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ பார்க்கிங் நம்ம ஜோரோ மட்டும் தான். வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு தெரியுமா. சீரியஸாக வெரி ஆசம் மேன். தட் இஸ் லைக் வந்து ஹியூஜாக இருந்துச்சு. எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது, நம்ம பரவாயில்ல நம்ம வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சும்மா நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆஹா என்னையா அது. இந்த மாதிரி டைமில் தான் வந்து எதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு மேப்லேயும் கரெக்டாக. இந்த மாதிரி டைம் தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆளுங்க அவங்க லைட்டாக ஃபாலோ பண்ணும். ப்ளஸ் நல்லா தேங்க் காட் மேப் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் மொபைல் ஹோல்டரில் யூஸ் ஆகுது. பரவாயில்ல, மேப்பும் அதுக்கேற்ற மாதிரி ரீரூட் பண்ணி கொடுத்துருச்சு. எக்ஸலண்ட் படி. கூகுள் மேப்பு சீரியஸாக கைஸ். யூஸ்வலாக எல்லாரையும் வந்து இப்போ எல்லோரும் கூகுள் மேப் திட்டிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஒரு ரோட் பிளாக் ஆகி கூட எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 540 கொண்டு வந்துருச்சு. தட் இஸ் ஆசம். வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ரொம்ப கீழே இருக்கோ, பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே தான் ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக டெஸ்டினேஷன் இஸ் ஆன். இங்கே தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணும். கண்டிப்பாக வீட்டில் வச்சு பண்ணுற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். உள்ள அதான் லிக்விடாக இருக்குது. ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் த ரைட் திங். ஐ கெஸ் கால் பண்ணி கேட்டுற வேண்டியதான். இங்கே விட்டுட்டா பரவாயில்ல. எப்படி மாதம் கண்டுபிடிச்சோமா. ப்ளஸ் வண்டியும் நிற்கிது. மேபி காருக்கு போட வந்திருக்காங்க போல். ஆனால் நிறைய விஷயம் இருக்குது ஐஸ். நான் பேசுகிறேன், இது ஒரு ஸ்கேமாக இல்லைன்னு கூட அட்லீஸ்ட் தெரியணும் நம்மளுக்கு. ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஏன் இந்த ஃபார்முலா எக்ஸு மற்ற இப்போ சீலின் அவங்களெல்லாம் ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இப்போ டயர் பிராண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கூட சேர்த்து விற்க வேண்டியதானே, இல்லாட்டி கம்பெனிக்காரனையும் கூட சேர்த்து விற்க வேண்டியதானே. பட் ஸ்டில் ஏன் அதெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணலன்னு தெரில. இல்லையா? பரவாயில்ல, நல்ல வரவேற்பு. ஓ சாரி கைஸ், இது ஆஃபீஸு. சரி ஓகே, நான் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நெட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பாம். அதனால தான் கன்னடாவில் மாதம் இருக்கும். ஒரு பம்ப் ஆக்ஷன் இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு கவுண்ட் வந்து ஒரு இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200. ஓகே ஓகே 200 ml. இதில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். 50 ml 100 ml இது. ஓகே ஓகே. ஃப்ரண்ட் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 ml இந்த பைக் செக்டர் கேட்டகரி. சரிங்க, ஃபஸ்ட்டு 50 ml போட்டுருங்க. செகண்ட் வந்து 100, தேர்ட் வந்து 200, 350 ml. ஓ டோட்டல் ஓகே ஓகே 350 ml ஃப்ரண்ட் டயர். இது
வந்து இன்ஸ்டாலேஷன் கிட். செல்ஃபாக கஸ்டமர் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ஸ்டால் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. இது இது வந்துட்டு வால் டைப் ஓப்பன் பண்ணுறது, டயரோட மவுத் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து டீக்லாகர், இது வந்து அடாப்டர். ஓகே. இதில் ஜெல் வந்துட்டு இது உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த மவுத்தில் வந்துட்டு. ஓகே ஓகே. மவுத்தில் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஜெல் ஆட்டோமேட்டிக் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இன்கேஸ் வந்து நீங்கள் ஜெல் போடும்போது வந்துட்டு ஏர் பிளாக் வரும். வரும் ஏன்னா ஏர் ப்ரெஷர் வரும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டீ லாக்கர் இருக்கும், இந்த டீ லாக்கர் வச்சு ஜஸ்ட் ஒரு அடப்பை மட்டும் எடுத்து விட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல் ஃபுல்லாக இதாகும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜெல் வந்து இதில் இருக்கும். கண்டிப்பாக எல்லா இதுலையுமே இருக்கும். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும். ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன். ஓகே. அது உள்ளிட்டு இதில் நம்ம இழுக்கணும். இது நான் பார்த்துருக்கேன். அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி சுருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே கைண்ட் ஆஃப். கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயருக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பைக் கூட. உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பைக்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எம்எல் மட்டும் உங்களுக்கு குவான்டிட்டி மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த கான்டினென்டல் ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து 350 ml, ரியர் டயருக்கு வந்து 450 ml. ஓகே 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 கைஸ். இதுதான் கைஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1600 வருது. ஸோ டப்பாவில் எல்லாம் போட்டிருக்கு. நான் மோட்டோ வ்ளாகிங் மூலமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பெரிய டப்பா வச்சு ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா மெயின் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் எல்லாமே நான் வ்ளாக்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ ஒரு வழி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஆமக்குட்டி மாதிரி தான் ஓட்டணும். ஓகே கூல். சரி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அதுவும் பார்த்து சொல்லிட்டு வர விடுறாரு, ஃபஸ்ட் 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தெரியுதா நான் ஏன் ஸ்டார்டிங் என் புஸ்ஸுன்னு ஓட்டு வந்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கைஸ், வாரண்டியே கிடையாதான் ஃபார்முலா எக்ஸில். உங்களுக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. பட் ஸ்டில் எந்த ஒஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. பட் ஸ்டில் ஏன் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டயர் இண்டஸ்ட்ரி இவங்களாம் ஏன் வந்து இதை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. சீரியஸாக 40 ஓட்டலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ், 10 கிலோமீட்டர்லாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வண்டி எடுத்த புதுசுலேயே வந்து 180 அப்படி தான் மெயின்டைன் பண்ணேன். இவங்க 67 தான் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஸோ 40 இஸ் ரியலி டிஃபிகல்ட் டாஸ்க். அடப்பாங்களா, 100 மீட்டர் தான் வந்திருக்குமா சுத்தம். ஆக்சுவலி எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, இட் ஃபீல்ஸ் லைக் ஹெவி அண்ட் ரொட்டேட்டிங் இன் மை டயர் மாதிரி. இல்லாட்டி வண்டி வந்து பெட்ரோல் கம்மியாக இருந்தாலும் பிடிச்சி விடுதா என்னன்னு தெரில, ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. நான் ஆக்சுவலாக அங்கே மூஞ்சி கட்டி பேசுகிறேன், மாஸ்க் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியல எவ்வளோ கொரோனா பயத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ரைடு போகிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால தான் நான் மூஞ்சி கட்டி பேசல. இருங்க நான் இந்த இடத்துல எதாவது போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். இங்கேருந்து வ்ளாக் பண்ணிக்கலாமா, முடிச்சுக்கலாம். ஒரு செகண்ட். ஹலோ கைஸ். ஸோ மூஞ்சி கட்டி பேசலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது தான் நினச்சி தான் வந்து மூஞ்சி கட்டி பேசுகிறேன். ப்ளஸ் நம்ம ஜோரோக்கும் வந்து கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எனக்கு என்ன ஃபியர்னால், இப்போ வந்து டு பி ஃப்ராங்க் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஸ்கேமாக இல்லையான்னு தெரில. லைக் வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ இல்லை டயர் இண்டஸ்ட்ரியோ ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கன்னு தெரில. லைக் பஞ்சர் ஆகணும், டயரோட லைஃப் வந்து கெட்டணும்னு அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. பட் ஸ்டில் நான் வந்து இந்த மாதிரி டயர் சீலன்லாம் பக்காவை நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். நான் நிஜமான ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இருங்க வண்டிலாம் போகுது, நான் நிஜமான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய சூப்பர் பைக்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இப்போ டயர் கூட வந்து 6 months வாரண்டிலாம் கொடுப்பான். பட் ஸ்டில் இதில் வந்து வாரண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. லைக் வந்து நாளைக்கே இப்போ சப்போஸ் பிச்சுட்டு வந்துச்சுன்னா என்னன்னு தெரியல,
சரி ஓகே கைஸ், இதோட இங்கேருந்து பேச ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. ப்ளஸ் நான் வேறு மாஸ்க் கட்டிட்டு வேறு ஒரு கெத்தாக வேறு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பயம் வேறு வருது. ஸோ வீட்டுக்கு போகலாம். ப்ளஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். இந்த வீடியோ எப்படி வந்திருக்கும்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அதுக்குள்ளே இந்த வீடியோ முடிக்க மாட்டேன். இந்த ஜோர் ஓட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒரு சில விஷயம் வந்து நான் மறந்த மோட்டோவில் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஒரே ஒரு செகண்டு. ஆக்சுவல் vlog இதோட முடியல. vlog ஒன்றும் நிறைய பார்ட் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பேன். எப்படி சொல்கிறது, எல்லாமே அடுத்த vlogல பார்ப்பீங்க. அது அடுத்த பார்ட்டாக போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ டெய்லி vlogs அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். நம்ம ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு வரணும்ல. ஸோ அதெல்லாம் என் vlogging ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் என்னோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ vlog எடுத்தால் மட்டும் தான் வெளியே சுற்றுறேன். ப்ளஸ் கேமரா முன்னாடி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்ல. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் ரைடு போகிறோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 4 நாளோ 5 நாள் பிளான் போட்டது. பட் ஸ்டில் தமிழ்நாடு கூட கிடையாது. ஓகே, தமிழ்நாடு வெளியே தான் பசங்களோட போகிறோம். மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, பாய், லவ் யூ, டேக் கேர். வேறு எதுவும் இல்லைல்ல. ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். ஓகே, பாய்.